உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? உங்களோட தரவரிசை எண் என்ன? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேரு முகேஷ். என்னோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவாரூர். மன்னார்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் பையங்காடு. நான் எம்எஸ்சி கிராஜுவேட். அது படிச்சுட்டு இருக்கும்போது நான் டைப் ரைட்டிங் அண்ட் ஸ்டெனோ 2மே முடிச்சேன். போத் ஹையர். இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த குரூப் 4 எக்ஸாமில் நான் 145 கொஸ்டின்ஸ் போட்டு ஓவரால் ரேங்க் 75 அண்ட் கம்யூனல் ரேங்க் வந்து 51 இருந்தேன். இப்போ நான் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் வந்தது? ஆக்சுவலாக வீட்லேயே சொல்லுவாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம லைஃப்பில் வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னிக்குள்ளாரே நுழைஞ்சேன். ஆக்சுவலாக நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆக்சிடென்டலாக நான் இதுக்குள்ளார நுழைஞ்சேன். பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போக போக சிலபஸ்லாம் கொஞ்சம் படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் படித்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம், எந்தெந்த ஏரியா படித்தா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆஸ் வெல் அஸ் தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்கன்னு தெரியும். அது நான் ஆல்ரெடி ப்ரிப்பேராக தான் இருந்தேன். தமிழில் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 70+ தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் 76 போட்டிருந்தேன். மற்றபடி ஜிஎஸ்லேயே வந்து சில இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிருந்தேன், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். இப்போ படிக்க ஆரம்பிச்சப்பறம் இங்கேருந்து படிக்கணும், இதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் நம்ம வந்து இங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அது கிடைக்க உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு ஸ்டார்டிங்கில்? ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு சிலபஸ் என்ன, இதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், இதை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக நான் இந்த சென்டருமே எதுவுமே போகவே இல்லை. வீட்டில் இருந்தே தான் படித்தேன். எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. என்னோட 2 சிஸ்டர்ஸ் தான். அவங்க 2 பேரும் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இதெல்லாம் படித்தா நம்ம இந்த ஜாப் போகலான்ட்டு டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லதே அவங்க தான். மற்றபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ப்ளஸ் என்னென்னு படிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணதுனால நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சீங்களா, இல்லை வேறு எதுவும் அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் பார்த்தீங்களா? எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள் தமிழுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து தமிழ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக முடிச்சிடும் அப்படின்ட்டு எடுத்தேன். ஃபஸ்ட்டு நம்ம புக் வைஸ் போனால் நம்ம என்ன தான் படித்தாலும் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஏன்னா புக்கில் இல்லாததும் இப்போ ஸ்கூல் புக்கில் இல்லாததும் சிலபஸில் இருக்கும். ஸோ நான் வந்து சிலபஸ் வைஸ் போனேன், புக்கில் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டு மிச்சம் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஆன்லைன் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் புக்ஸ்லாம் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அது மூலியமாக தான் நான் வந்து சிலபஸை கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இதை கவர் பண்ணுறதுக்கு 1.5 months 2 months வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழில் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. தமிழுக்கு வந்து முன்னாடி படித்தவங்களாம் புக்கு அட்டை டு அட்டை படிப்பாங்க. இப்போ லாஸ்ட் சிலபஸ்லேருந்து நம்ம வந்து இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இலக்கணம்ன்றது புரிஞ்சு படிக்கணும். நிறைய விதிகள் வரும். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி, நம்ம படிக்கிறதே வராது, அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இலக்கணம்லாம் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆக்சுவலாக முன்னாடி லாஸ்ட் ஆஸ்பிரன்ஸ்லாம் சொல்லுவாங்க, எக்ஸாம் வந்து முன்னாடி இலக்கணம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ டஃபாக கேட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது காரணம் வந்து செய்யுளுக்கு தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வச்சாங்க. பட் இந்த வாட்டி இலக்கணம் வந்து ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக எல்லா ஆஸ்பிரன்ஸுமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் கொஞ்சம் இலக்கண வைஸ் வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸில் வந்து 2 டாபிக் இருக்குது, ஆப்டிடியூட், ரீசனிங் 2 இருக்குது. அதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குனீங்க, எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஸ்கூல் புக் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா சிலபஸ் உள்ளது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அதில் உள்ள சம்ஸ், எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம் எல்லாமே நானே மட்டும் தான் போட்டு பார்த்தேன். வேற எதுவும் அவுட் சோர்ஸ் புக் அதுக்கெல்லாம் எதுவும் நான் பார்க்கல. ஆக்சுவலாக நான் மேக்ஸ் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூல்லேயே கொஞ்சம் நல்லா போடுறதுனால எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃபாக இல்லை. நான் வந்து 25ல் வந்து 21 போட்டிருந்தேன். ஸோ மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்குது. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? என்னென்ன சோர்ஸில் படிச்சீங்க? ஸ்கூல் புக்ஸ் தானா, இல்லை வேறு ஏதோ அவுட் சோர்ஸ் படிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் ஆக்சுவலாக வந்து அவங்க மென்ஷன் பண்ண வந்து 10th வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அதோட நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா சிலபஸ் கவரே ஆகாது. நம்ம 11th 12thலாம் ப்ரிப்பேர் பண்ணது போக மிச்சம் சிலபஸ் சோர்சஸ்லாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் ரொம்ப அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளஸ் எக்கனாமிக்ஸ்லேயும் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அதில் கொஞ்சம் இன்வால்வ்டாக படித்தோம்னா ஜிஎஸ் ஆக்சுவலாக நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் எதுவும் அவுட் சோர்ஸ் படிச்சிங்களா? அவுட் சோர்ஸ் அதிகமாக படிக்கவே இல்லை. நான் 11th 12th படித்த வரைக்கும் படிச்சிருந்தேன். அதுவே எனக்கு போதுமானதாக தான் இருந்தது. நல்லபடியாக தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஜேர்னி உங்களுக்கு எத்தனை மாதங்கள் இல்லை எத்தனை வருஷம் நீங்கள் படிச்சது? ஆக்சுவலாக என்னோட எஜுகேஷன் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி இது வரைக்கும் முடிச்சிருந்தேன். அப்பயே நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் டைப் ரைட்டிங், ஸ்டெனோ இதெல்லாம் முடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து அக்ரி போகணும் தான் ஆசையாக இருந்துச்சு. பட் எனக்கு 12th படிக்கும்போது அது எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் நான் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். ஸோ அப்போவே வந்து நம்ம ஒரு 2-3 சாய்ஸஸ் வச்சுக்கலாம். ஏன்னா லைஃப் இஸ் அன்சர்டன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரி ஓரியன்டாகவே போகாமல் நம்ம இது கவர்மெண்ட் ஜாப் ஓரியன்டாகவும் நம்ம படிப்போம் அப்படின்னு அப்பயே கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தயாராக இருந்தேன். அதுக்கு காரணம் என்னோட 2 சிஸ்டர்ஸ் தான். அவங்களாம் எனக்கு இந்த நாலேஜே இருந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நான் டைப் ரைட்டிங் ஸ்டெனோ முடிச்சு அது இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு ஜாப் எனக்கு வாங்கி தரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ என்னோட 2 சிஸ்டருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா சார்? கண்டிப்பாகவே நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். நம்மளுக்கு புக்ஸில் மட்டும் இருக்கிறதுன்ட்டு நம்ம அப்படியே படிச்சுட்டு நம்ம போனால் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் நினைக்கவே முடியாது. ஏன்னா நோட்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இல்லாதது நம்ம வந்து எதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும்.
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ப்ளஸ் வந்து எல்லாம் 12 ஹவர்ஸ் படித்தேன், 8 ஹவர்ஸ் படித்தேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பாகவே எக்ஸாம் கிராக் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ ஹவர்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலபஸ் கவர் பண்ணிட்டாலே நம்ம ஜாப் போயிடலாம். இப்போ நோட்ஸ் எடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எத்தனாவது தடவை ஒரு டாபிக் நம்ம ரீட் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாமே வந்து புதுசாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். எத்தனாவது வாட்டி படிக்கும்போது அந்த கிளாரிட்டி கிடைக்கும்? எத்தனாவது வாட்டி படிக்கும்போது நோட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சு போயிடும் நமக்கு எது டஃபரான பார்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதர் நோட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படித்தா நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோட எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஜிஎஸ்லையும் எடுத்துலாம் ஈஸியான பார்ட் இருக்குது, கஷ்டமான பார்ட்டும் இருக்குது. கஷ்டமான பார்ட்டில் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போயே நம்ம நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம 2-3 டைம்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமும் படிக்காமல் போகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா அதில் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக முடிச்சு நினைப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜிஎஸ் ஆக்சுவலாக வந்து தமிழை விட ஜிஎஸ்ல தான் வந்து ரொம்ப அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 75 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பட் அது வந்து எதுலேருந்து கேட்குறாங்களோ நம்மளுக்கு வந்து நம்மளால யூகிக்க முடியாது. ஸோ அதனால தமிழ் நல்லா ஃபோக்கஸ்டாக படிங்க, ஜிஎஸ் படிங்க. பட் சிலபஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அந்த புக் சொல்கிறாங்க இந்த புக் சொல்கிறாங்க படிக்கிறத விட்டு சிலபஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்க. ஸோ அது படித்தாலே நீங்கள் முக்கால்வாசி சிலபஸ் முடிச்சிட்டாலே நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ படிக்கிறது ஒரு பார்ட். நம்ம அந்த 3 மணி நேரம் அந்த தேர்வு எழுதுகிறோம், அதில் தான் நம்மளுடைய வெற்றி தோல்வி இருக்குது. அங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? அங்கே நேர மேலாண்மை எப்படி பண்ணலாம்? ஆக்சுவலாக டைம் மேனேஜ்மெண்ட் தான் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் 2-3 இயர்ஸ் படிக்கலாம், இல்லை 5 இயர்ஸ் கூட படிக்கலாம். பட் அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஆகாதீங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொஸ்டின் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கஷ்டமான பண்ணலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு எது தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டைம் ஒதுக்குங்க. ஏன்னா தெரியாத கொஸ்டினே ரொம்ப நேரமாக அதிலே நம்ம மாட்டிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும் நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக அப்படி தான் டிஎன்பிஎஸ்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக அளவுக்கு படிக்கிற ஒரு கொஸ்டினே வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்மளே செல்ஃப் எவல்யூஷன் பண்ணணும். டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக கிராக் பண்ண முடியும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு வந்து ஒரு அன்சர்டைன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி எழுதுவாங்க, 2 வாட்டி எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இது என்னடா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டிய இதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. குட் ஒர்க் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் நிற்கிற இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டு விட்டு போயிடாதீங்க, படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? ஒரு யங்ஸ்டராக இருக்கு. கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஹியூமன்ஸ் தான். நம்மளுக்கு வந்து காலிக்ஸ் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்களோட என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம ஏஜ்லேயே என்னடா மற்றவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம படிக்கிறோமே அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நான் வந்து ப்ரெஷராக ரொம்ப ஆயிக்க மாட்டேன். நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிப்பேன். என்னைக்காச்சும் எனக்கு ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நான் நைட் ஷோ பசங்களோட மூவிக்கு போவேன். பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் டைம்ங்கிறது கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ரெஷரைஸ்டான ஒரு ஃபீல்டுக்குள்ளார இல்லாமல் நல்லா தான் படிப்பீங்க. ஸோ உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், குட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கிறத விட நீங்கள் முதல்ல ஹெல்த்தை பார்த்துங்க. ஹெல்த்தை பார்த்துட்டாலே கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் செல்ஃப் டவுன் ஆனால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? ஆக்சுவலாக நம்ம எய்ம் ஒன்று மட்டும்தான். ஸோ வேலைக்கு கண்டிப்பாக போகணும். அதை ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே பிளாங்காக யோசிச்சுட்டு அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாகவே அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். உள்ள என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க? ஆக்சுவலாக நீங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது வச்சிருந்தா அது கேட்பாங்க. நீங்கள் இப்போ டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. பேசிக்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி கேட்பாங்க, அப்புறம் ஹெச்எஸ்சி கேட்பாங்க, அப்புறம் யூஜி முடிச்சிருந்தாங்க யூஜி, அப்புறம் பிஜி அப்படின்னா பிஜி. இன்கேஸ் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ப்ளஸ் பிஎஸ்டி வச்சிங்கன்னா பிஎஸ்டியும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாகவே இங்கே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாமே ஒரிஜினல்ஸ் தான். எதுவுமே வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லை, ஜெராக்ஸ் காப்பீஸ் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் காப்பீஸ் எடுத்துகிட்டு வரணும். இந்த பயணத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ் தான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. ஃபேமிலிட்டே இருந்து சப்போர்ட் கிடைச்சாலும் ஒழுங்காக பயன்படுத்துறதும் கிடையாது. பட் எனக்கு ஒரு அப்படி ஃபேமிலி கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். என்னோட அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், என்னோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், என்னோட பிரதராக இருக்கட்டும், எல்லாமே நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அவங்க 5 பேர் மட்டும் தான். அவங்க இல்லைன்னா கிடையாது. ரிலேட்டிவ் சைடை விட இப்போ இவங்க இருக்கிறதுனால நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன். ஸோ அப்பா, அம்மா, என்னோட 2 சிஸ்டர்ஸ் அண்ட் என்னோட அண்ணன், இவங்க 5 பேர் இல்லைன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ அவங்களே தேங்க் பண்ண விரும்புகிறேன்.